ஆன்மாவை மாற்றி அமைக்கிறது. ஆன்மாவினுடைய திசை, போகும் திசை மாற்றி அமைப்பது. இந்த மாற்றத்துக்குரிய ஒரு பயிற்சி தான் ஆன்மீக சாதனை. அதற்கு தானே தெரிந்து கொள்ள முடியாது. குருவின் மூலமாக இந்த பயிற்சியை, மனப்பயிற்சியை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சியை குருவின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ளணும். அப்போது அவர் என்ன செய்கிறாரு, மூலாதாரத்தில் இவ்வளவும் பதிவாக இருக்குது இல்லையா, அந்த பதிவுக்குரிய மூலாதார சக்தியை மேலே கொண்டு வர்றாங்க. அதை இனிஷியேஷன்னுட்டு, தீட்சைன்னா சுத்தப்படுத்துறது. அந்த சுத்தப்படுத்தி அவருடைய சக்தியை கூட சேர்த்து இங்கே தியானம், இங்கேயே கவனிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கவனிக்கிற போது இந்த இறைநிலை என்ற ஒரு ஆற்றலை உணர்றோம். வாழ்க வளமுடன்.